ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் புரச இலையை பற்றி மருந்தாக கொடுக்குறா காது கேட்காத ஒரு பொண்ணுக்கு. ஒரு தம்பதி ஒரு நாளைக்கு பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கும்போது வரிசையில் நின்றுட்டு அனுகிரகம் வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கா. அப்போது கல்யாண வயசில் எங்கள் பொண்ணு கொஞ்சம் இப்போ காது கேட்கலை, நீங்கள் தான் பொண்ணுக்கு அனுகிரகம் பண்ணணும், தள்ளிகிட்டே இருக்கு அப்படிங்கிறா அவள் 2 பேரும். அவ்வளவுதானே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, காது நன்னா கேட்குறது வாய் நன்னா பேசுகிறதோ அப்படின்னு கேட்குறா. வாய் நன்னா பேசுகிறா பெரியவா அப்படிங்கிறா அவள் அப்பா. அப்போது காது மட்டும்தானே பிரச்சனை, உனக்கு புரசையில் தெரியுமோ? தெரியும் பெரியவா. நீ கார்த்தால் குழந்தைய ஸ்நானம் பண்ணிட்டோ புரச இலையை கொழுந்தா இருக்கொள்ளியோ, அந்த சாறு ஒரு 10 சொட்டு எடுத்து காதில் விடு. இதே மாதிரி ஒரு 10 நாள் 20 நாள் பண்ணு, உனக்கே மென்மேல அதோட வைத்தியம் உனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறா. அதோடு இல்லை, ஒரு பழம் குங்குமம் எல்லாத்தையும் பிரசாதமாக கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. இது முடித்து 2 மாதம் கழிச்சு அவள் திரும்ப வரா பெரியவா தரிசனத்துக்கு. அப்போது பெரியவா கேட்குறா, ஆக்ஷன்லேயே ஜாடையிலேயே, அன்றைக்கி மௌனம் வேற, அன்றைக்கி குருவாரம். இந்த மாதிரி இருக்கும்போது பெரியவா ஆக்ஷனில் கேட்ட உடனே அவள் 2 பேரும் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா பெரியவாளுக்கு. அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு, கண்ணில் தாரையாக தண்ணி. ரொம்ப சந்தோஷமாகி பெரியவா அனுகிரகம் தான் அப்படின்னு அவள் அங்கே இருக்கிறவாளும் பேசிக்கிறா. புரச இலை மட்டும் வைத்தியமா என்ன, பெரியவாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு பாக்கியம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறா. அந்த இடமே ஒரு சித்த நாழியில் ஒரு சத்சங்கம் மாதிரி ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, ஆனந்தமாக பாடுறா. இது நடந்து முடிஞ்சுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணும் சௌக்கியமாக எனக்கு எல்லாமே நன்னா கேட்குறது பெரியவா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறா. அந்த பொண்ணுக்கு அடுத்தது 2 மாதத்தில் கல்யாணமும் தகஞ்சு விடுறது. இந்த மாதிரி ஒரு அனுபவமும் பெரியவா அனுகிரகத்தை நாம் ஒரு எபிசோட்லேயும் பார்த்துட்டுருக்கோம். நாம் பார்க்குற விதம், சொல்கிற விதம் தான் வேறையாக இருக்கும். பட் நம்ம மனுஷாலாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், எல்லாத்துலேயும் எதில் செஞ்சாலும் இது நமக்கு தீந்துடும், பெரியவா கிட்ட வந்துட்டோம், சரணாகதி ஆகிட்டோம், நமக்கு எல்லாம் நடக்குங்கிறது நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சுடுத்துனாலே போகிறோம், நமக்கு எல்லாமே ஜெயமே ஜெயந்தான். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.